ஸ்ரீ குருப்யோ நமக. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார். அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து, உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய், பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகாதே. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்று. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஆஸ்திக பெரியோர்களே, நண்பர்களே, மணிவாசக பெருமானுடைய திருவாசகம். திருவாசகத்தை பற்றி வள்ளலார் எப்படியெல்லாம் போற்றினார் என்பதை நேற்றைக்கே பார்த்தோம். வான் கலந்த மாணிக்க வாசக, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால். அது என்ன வான் கலந்த மாணிக்க வாசக? மாணிக்க வாசக பெருமானுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அந்த வரலாற்றின் நிறைவு பகுதியில் என்ன நடந்தது? தில்லை சிதம்பரத்தில் தங்கியிருந்தார் மாணிக்கவாசகர். பாண்டிய மன்னனுடைய அவையில் நடந்த நிகழ்ச்சிகளுக்கு பிறகு, எனக்கு இனிமேல் ராஜ்யம் வேண்டாம், ராஜ்ய பரிபாலனத்தில் பங்கு வேண்டாம், லௌகீகத்தோடு எனக்கு எந்த சம்பந்தமும் வேண்டாம், இந்த செல்வத்தையெல்லாம் தொட்டதற்குத்தான் இத்தனையும் அனுபவிக்க வேண்டியிருந்தது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று விட்டு திருத்தலங்களுக்கு போக ஆரம்பித்தார். அந்தந்த திருத்தலங்களில் சிலவற்றை பாடினார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தோணித்து, தில்லையில் போய் உட்கார்ந்துடணும். அவரே தான் பாடுவார். நட்டம் ஆடும் நாதனே, நள்ளிரவில் நட்டம் ஆடும் நாதனேன்னு பாடுவார். நட்டம்னா நாட்டியம்னு அர்த்தம். நாட்டியம் ஆடுகிற அந்த நடராஜ பெருமானை, அம்பலவாணனை பார்க்க வேண்டும்னு ஆசை வந்தது. தில்லை சிதம்பரத்தில் போய் அங்கேயே நிரந்தரமாக தங்கிட்டார். அப்படி தங்கி இருக்கும்போது கோவிலில் மண்டபத்தில் உட்கார்ந்துருப்பார். திருவாசக பாட்டெல்லாம் பாடின்னு இருப்பார். அதுக்கு முன்னால் அவர் அதெல்லாம் எழுதி வைக்கல. அவருடைய மனசில் இருந்தது. அந்த அனுபவத்தை எல்லாம் பாடுவார். சுத்திலும் இருப்பவர்கள் வந்து உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். கேட்கறதுக்கு அது ரொம்ப சுகமாக இருக்கும். அவர்களும் அதில் உருகி போனார்கள். அப்படி இருந்த நிலைமையில் ஒரு நாள் வயசான ஒருத்தர் வந்தார். அந்த கூட்டத்தில் வருவார்கள் போவார்கள் அந்த ஊர்க்காரர்கள். வயசான ஒருத்தர் வந்தார். அவர் யாருன்னு அங்கே இருந்தவர்களுக்கு தெரியல. அடுத்த நாளும் வந்தார். அவர் மாத்திரம் வரல, அவருடைய மனைவியும் வந்தார்கள். 2 முதியவர்கள். 2-3 நாள் ஆன உடனே ரொம்ப ரசித்து அவர் இதை கேட்டுருக்க, அந்த ஊர்க்காரர்கள், ஐயா நீங்கள் எந்த ஊர், இது வரைக்கும் நாங்கள் உங்களை எங்கள் ஊரில் பார்த்தது இல்லையே, நீங்கள் எந்த ஊர்க்காரர்? அவர் சொன்னார், நான் திருவாரூர்லேருந்து வந்திருக்கேன்னார். அவர்களுக்கும் மகிழ்ச்சி தான். திருவாரூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கார், யாரோ இந்த ஊருக்கு வந்திருக்கார், ஒரு பெரியவர். அவர் நாள்தோறும் வந்தார், மனைவியோடு வந்தார். சில நாட்கள் போன பின்னால் எழுத்தாணியும் பனை ஓலையும் கொண்டு வந்தார். கொண்டு வந்து, இந்த அற்புதமான பாட்டெல்லாம் இவ்வளவு அழகாக இருக்கே, இதையெல்லாம் பதிவு பண்ண வேண்டாமா அப்படின்னு இவர் சொல்ல மாணிக்க வாசகர் சொல்ல எல்லாத்தையும் எழுத்தாணியில் பொறிச்சு வச்சார். சுவடியில் பொறிக்கிறார். இப்படியே சில நாட்கள் ஆச்சு. அவர்
எல்லாத்தையும் பாடி முடிச்சாச்சு. அவர் என்னெல்லாம் பாடியிருந்தாரோ, எந்தெந்த ஊருக்கு போன போது என்னெல்லாம் பாடியிருந்தாரோ எல்லாத்தையும் பாடிட்டார். உடனே அந்த பெரியவர் சொன்னார், பாவை பாடிய வாயால் கோவை பாடுகனார். பாவைங்கிறது திருவம்பாவை. பாவை பாவைன்னு முடிகிற பாட்டு. நீங்கள் பாவை பாடினீர்களே, அந்த வாயால் கோவை பாடுங்கள். கோவைங்கிறது இஸ் அனதர் லிட்ரரி ஃபார்மேட். பாவைங்கிறது ஒரு லிட்ரரி ஃபார்மேட். அதே மாதிரி கோவை. கோவையில் என்னன்னா, தலைவன், ஒரு தலைவனும் தலைவியும் சந்திப்பார்கள். அவர்கள் சந்திக்கிறது முக்கியமில்லை. அந்த தலைவனும் தலைவியும் சந்திக்கிற இடத்தை வச்சு ஒரு அரசனை பற்றியோ அல்லது இறைவனை பற்றியோ தொடர்பான பவனி அந்த செய்திகள்லாம் வரும். இது கோத்து கோத்து பாடுறதுனால கோவைன்னு பேர் அதுக்கு. அகப்பொருள் வழியில் வந்த கவிதை மரபு. பாவை பாடினீர்களே, கோவை பாடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே திருக்கோவையார் பாடினார். அந்த திருக்கோவையாரும் பாடின உடனே அதையும் உட்காந்து பொறிச்சார் அவர். திருக்கோவையாரும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் அந்த வயசானவரை காணோம், வரல. எல்லாரும் கொஞ்சம் என்ன காணுமே, பழகிட்டோம், தினம் வந்து பழகிட்டோம், அவரை காணுமே, உடம்பு ஏதாவது சரியில்லையா தெரியலையே, வயது முதிர்ந்தவராச்சே, நாம் ஒன்றும் கேட்காம விட்டுட்டோமே, அவருடைய வீடு என்னன்னு தெரியல, எந்த வீடுன்னு தெரிஞ்சால் போய் பார்த்துட்டாவது வரலாம், தெரியலையே அப்படின்னு அவர்கள்லாம் கொஞ்சம் வருத்தப்பட்டு கொண்டு பேசிக்கொண்டே இருந்தபோது திடீர்னு நடை திறந்து பூஜைக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணின தீட்சிதர்கள் ஓடி வந்தார்கள். தில்லை 3000 இல்லையா, அவர்களில் யாருக்கு அன்னைக்கு முறையோ அந்த முறைக்காரர்கள் ஓடி வந்தார்கள். சந்நிதிக்குள்ளே இது வச்சிருக்கு. நடை திறக்கிறச்சே சன்னதிக்குள்ளே ஏதாவது புதுசாக ஒரு பொருள் இருந்தால் அவர்களுக்கு பயமாக இருக்குமா இல்லையா? அப்போ யாரோ வந்திருக்கிறார்கள், ராத்திரி என்னாச்சுன்னு தெரில, யார் திறந்தார்கள்னு தெரிலன்னு அவர்கள் பயந்து போய் இது வச்சிருக்குன்னு தூக்கி ஓடி வந்தார்கள். பார்த்தா ஒரு சுவடிக்கட்டு. சுவடிக்கட்டை கொண்டு வந்து கொடுத்த உடனே அங்கே உட்காந்துருக்கிற அந்த ஊர்க்காரர்கள் அதை வாங்கி என்ன அப்படின்னு பார்க்கிறார்கள். நல்லா கட்டி வச்சிருக்கு. அதை பிரித்தா ஓலை சுவடிகள், அதில் இந்த திருவாச்சக பாட்டெல்லாம் இருக்குது. எழுத்தாணி வச்சு, ஆமாம் அந்த வயசானவர் தானே எழுத்தாணி வச்சு எழுதின்னு இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே புரட்டிக்கொண்டே வந்தார்கள். கடைசி ஓலையில் மணிவாச்சகன் சொல்ல சொல்ல சிற்றம்பலவன் எழுதினது. மணிவாச்சகன், இந்த மணிமணியான வாசகத்தை சொல்பவன் சொல்ல சொல்ல சிற்றம்பலவன் யாரு? சிற்றம்பலத்திலே ஆடுகிற அம்பலவாணர் எழுதினது. அப்போது எல்லாருக்கும் ஆச்சரியம், பகவானே வந்து எழுதினாரா, அவரே வந்து எழுதினாரா, ப்ரூஃப் அங்கே இருக்குது, அவரே வந்து எழுதினாரா அப்படின்னா அந்த பாட்டு, உங்கள் பாட்டை கேட்கறதுக்கும் உங்கள் பாட்டை எழுதுறதுக்கும் பகவானே வந்திருக்காருன்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட பாட்டாக இருக்கணும்? அந்த பாட்டில் அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்டார்கள். அந்த பாட்டு அதி அற்புதமான பாட்டாக இருக்கணும், கேட்கறதுக்கு ரொம்ப சுகமாக இருக்குது, சரி. ஆனால் பகவானே வந்து எழுதியிருக்காருன்னா அதில் ஏதோ ரொம்ப ஆழமான பொருள் இருக்கணும் இல்லையா? அதனுடைய குவாலிட்டி, கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக இருந்து குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தானே அவர் வந்திருப்பார். அப்போ அந்த பாட்டில் என்ன அப்படி என்ன சொல்லுகிறீர்கள்? நாங்கள் கேட்டுருக்கோம், ஆனால் வாட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் இட், பொருள் என்ன அப்படின்னு கேட்டார்கள். மாணிக்க வாசகர் அப்படி பார்த்தார். பொருளாக கேட்டீர்கள்னர். ஆமாம், இந்த பாட்டுக்கு என்ன பொருள், இந்த பொருளை கொஞ்சம் சொல்லுங்களேன். பகவானே வந்து எழுதினது, அதனால் நாங்கள் கேட்குறோம். பொருள் சொல்கிறேன் அப்படின்னார். சொல்லிட்டு மண்டபத்தில் தான் உட்காந்துருந்தார்கள். மண்டபத்திலேருந்து எழுந்து அம்பலவாணர் சன்னதிக்கு முன்னால் இருக்கிற மண்டபம் இருக்கே, அந்த மண்டபத்தில் போய் நின்னார். அம்பலவாணர் ஆடுற அந்த சன்னதி, அதுக்கு ஒரு பெயர் உண்டு. அது ஒரு அம்பலம், அதுக்கு முன்னால் இருக்கிற அம்பலம். அம்பலவாணர் ஆடுகிற சன்னதிக்கு சிற்றம்பலம்னு பேர். அந்த சிற்றம்பலத்துக்கு முன்னால் இருக்கிறது தான் பொன்னம்பலம், கனகசபைன்னு அதைத்தான் சொல்லுவார்கள். மொத்தத்தில் கனகசபை அப்படின்னு சொன்னால் கூட சிதம்பரம் திருக்கோயிலில் ஒரு 5 அம்பலங்கள், 5 சபைகள் உண்டு. அங்கேயே 5 சபைகள் உண்டு. ஆயிரங்கால் மண்டபம், இந்த ஆயிரங்கால் மண்டபத்திற்கு ராஜசபைன்னு பேர், அரச சபை.
தேர் வடிவத்தில் ஒரு மண்டபம் இருக்குது, நிருத்த சபைன்னு பேர். தேரம்பலம்னு தமிழில் சொன்னால் கூட நாட்டிய சபை, நிருத்த சபை. அங்கே தான் காளியோடு அவர் போட்டி போட்டுண்டு ஆடினதா கணக்கு. அதே மாதிரி தேவர்கள் வந்து உட்கார்ந்திருக்கிற இடம் தேவசபைன்னு பேர். அந்த தேவசபை பேரம்பலம், தமிழ் அதுக்கு பேரம்பலம்னு பேர். இப்போ தேவசபை, நிருத்த சபை, ராஜசபை, இந்த 3 இல்லாமல் இன்னும் 2 அம்பலங்கள். ஒன்று அவர் ஆடுற இடம், அவர் ஆடக்கூடிய அந்த சந்நிதி, அதுக்கு சிற்றம்பலம். அதுக்கு முன்னால் ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும், அந்த மண்டபத்திற்கு தான் கனகசபை, பொன்னம்பலம்னு பேர். கனகசபையில் நின்று தான் அவரை தரிசனம் பண்ண முடியும். கனகசபைக்கும் அவருடைய அந்த சிற்றம்பலத்துக்கும் நடுவில் தான் அந்த பஞ்சாட்சரப்படி, 5 எழுத்துக்களை குறிக்கக்கூடிய, பஞ்சாட்சரத்தை குறிக்கக்கூடிய நமச்சிவாய படிகள். நமச்சிவாய படிகளில் ஏறி தான் அந்த சந்நிதிக்கு போகணும். கனகசபையில் நின்று எல்லோரும் தரிசனம் பண்ணுவார்கள். கனகசபைக்கு அழைச்சின்னு போனார் எல்லாரையும். பொருள் கேட்டீர்களேன்னார். ஆமாம், அந்த பாட்டுக்கு என்ன பொருள்? இவர்கள் என்ன நினச்சார்கள், சரி ரொம்ப வசந்த பொருள், கனகசபையில் உட்காந்து தான் கேட்கணும் போல இருக்குது அப்படின்னு எல்லாரும் போனார்கள். அப்படியே நின்னார், அம்பலவாணரை பார்த்தார். அவர்களும் அம்பலவாணரை பார்த்தார்கள். பொருள் கேட்டீர்களே, அதுதான் பொருள்னார். இந்த பாட்டுக்கு என்ன பொருள்? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இந்த பாட்டுக்கு என்ன பொருள்னா அவர்தான் பொருள். இந்த பாட்டுக்கு மீனிங்கிறது வேர்ட் டு வேர்ட், வேர்ட் பை வேர்ட் மீனிங்லாம் இல்லை. இந்த எழுத்துக்கு என்ன பொருள், இந்த சொல்லுக்கு என்ன பொருள் இல்லை. இந்த பாட்டுக்கான முழு பொருள், வேதத்தின் பொருள் என்ன, வேத பொருள் என்ன. வேதத்தின் பொருள் வார்த்தையை வச்சு இல்லை, வேத பொருள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டால் அவர் தானே. இந்த பாட்டுக்கும் அவர்தான் பொருள் அப்படின்னு கையை காமிச்சார். கையை காமிச்சாரோ இல்லையோ, அங்கேருந்து ஒரு கை வந்தது, அவரை பிடிச்சிது. அதுக்கப்புறம் அவரை யாரும் ஸ்தூல சரீரத்தோடு பார்க்கவில்லை. மணிவாச்சக பெருமானை ஸ்தூல சரீரத்தோடு அதுக்கப்புறம் யாரும் பார்க்கல. அங்கேருந்து கையை கொடுத்து உள்ளே அழைச்சின்னு போயிட்டாருன்னு கணக்கு. அதனால தான் வான் கலந்த மாணிக்க வாச்சக. வானஸ்தலம், ஆகாசஸ்தலம் இல்லையா சிதம்பரம். அந்த சிதம்பரத்தில் அப்படியே கலந்து போனவர், ஆகாசஸ்தலத்தில் வானரூபமாய் இருக்கிற பெருமானோடு கலந்து போனவர். சிதம்பரம்னு சொல்கிறோம், அம்பரம்னா வானம்னு அர்த்தம். அம்பலம் வேற, அம்பரம் வேற. சிற்றம்பலம் அப்படின்னா சின்ன அம்பலம், சின்ன ஸ்டேஜ். பேரம்பலம்ங்கிறது பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தில் ஆடுகிற ஆட்டத்தை சிற்றம்பலத்தில் ஆடுகிறார். அதே அம்பரம்னு சொன்னால் வானம்னு அர்த்தம். சிதம்பரம்னா சிதாகாசம். சித்துனா அறிவு. நம்முடைய அறிவு என்கிற ஆகாசத்தில் ஆடுகிற ஆட்டம்தான் சிற்றம்பலம். சிதம்பர ரகசியம்னு ஒன்று சொல்லுவார்கள். சிதம்பரத்துக்கு போனால் ரகசியம் பார்க்கணும். சிதம்பரத்துலேயும் ஒரு ரகசியம் உண்டு, திருக்கடவுர்லேயும் ஒரு ரகசியம் உண்டு. சிதம்பர ரகசியம் என்ன? நிறைய பேர் சிதம்பரத்துக்கு போனோன்னே ரகசியம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தீபாராதனை காமிச்சா ஊன்னு தலையாட்டிட்டு பார்த்துட்டோம்பார்கள். ஏன்னா பார்க்கலன்னு சொன்னால், தெரியலேன்னு சொன்னால் நம்ம பற்றி தப்பாக நினச்சிருவார்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன நெருடல் மனசுக்கு வந்துடும். சிதம்பர ரகசியம்ங்கிறது என்ன? நடராஜர் ஆடின்னு இருப்பார். அவருக்கு வலது பக்கத்தில், அவருக்கு கொஞ்சம் மேலே, இங்கே தீபாராதனை காமிச்சிட்டு ரகசியம் பாருங்கள் அப்படின்னு அங்கே காட்டுவார்கள். அங்கே தீபாராதனை காட்டுறச்சே என்ன பண்ணுவார்கள்னா, அங்கே ஒரு சின்ன ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று தொங்கின்னு இருக்கும், கருப்பு கலரில், இல்லை டார்க்காக ஏதாவது ஒரு கலரில் இருக்கும். அந்த ஸ்க்ரீனை அப்படி விளக்குவார்கள். விளக்கினா தங்க வில்வ மாலைகள் தொங்கும். அது மாலையாக தொங்கலாம், இல்லை வெறும் சரமாக தொங்கலாம். என்ன ஐதீகம்னு கேட்டால், அங்கே இருக்கிற பகவானுக்கு மாலைகள் சார்த்தப்பட்டிருக்கின்றன. பகவான் அங்கே எங்கே இருக்கார்னா, அவர் அருவமாக இருக்கிறார். நீங்கள் ஒரு வெட்ட வெளிக்கு மாலை போட்டாச்சுன்னா இந்த இடத்துல அவர் இருக்காருன்னு கிடக்கு. இந்த இடத்துல அவர் இருக்கார் அருவமாக. நேற்றுக்கு பார்த்தோமா இல்லையா,
எல்லையற்ற பரம்பொருள் குணமே இல்லாமல், குணம் இல்லைன்னு சொன்னால் ஃபார்மும் கிடையாது. ஃபார்ம் இஸ் ஆல்சோ அ குவாலிட்டி, ஃபார்ம் இஸ் அ கேரக்டரிஸ்டிக். ஃபார்ம் இல்லை அப்படின்னா குணமே இல்லை அவருக்கு. ஃபார்ம் இருந்தால் தான் நீங்கள் நீளம் எவ்வளவு அகலம் எவ்வளவு சொல்ல முடியும். அகலம் நீளம் எந்த பரிமாணமும் கிடையாது. அப்படி குணமில்லாமல் குணாதீதராக இருக்கிற அந்த பரம்பொருளை, எல்லையற்ற பரம்பொருளை, அருவமான பரம்பொருளை, எல்லாவற்றிலும் கலந்த பரம்பொருளை, அந்த பரம்பொருள் தான் இங்கே ஒரு சின்ன அம்பலத்தில் ஆடுகிறது. அது அங்கே ஃபார்ம்லெஸ், இங்கே ஃபார்மில் ஆடுகிறது. அருவப்பரம்பொருள் உருவத்தில் ஆடுகிறதுங்கிறது தான். பேரம்பலத்தில் ஆடுபவர் சிற்றம்பலத்தில் ஆடுகிறார். இப்போ உண்மையிலேயே அவர் எங்கே ஆடணும்னு கேட்டால் நம்முடைய ஆகாசத்தில், சிதாகாசத்தில் ஆட வேண்டும். அந்த பேரம்பலம்ங்கிறது என்ன? ஆகாசம் கலந்தது. ஆகாசத்துக்கு ஒரு தன்மை இருக்குது. ஆகாசத்துக்கு டைமென்ஷன் உண்டா? ஸ்பேஸுக்கு டைமென்ஷன் உண்டானா ஸ்பேஸுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸ்பேஸுக்கு எவ்வளவு லெங்க்த்து, எவ்வளவு பிரெத்து எங்கே இருக்குது? டைமென்ஷன் எப்படி சொல்கிறது? ஸ்பேஸ்னு ஒன்று தொடக்கூடிய விதத்தில் இருக்கா? ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோமே, ஸ்பேஸ்னால் இதெல்லாம் ஸ்பேஸ் தான். இங்கே ஸ்பேஸை தொடவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே ஏதோ ஒரு பிளானட் இருக்குது, இங்கே ஏதோ ஒரு நட்சத்திரம் இருக்குது, அது மினுக்கு மினுக்குங்கிறது, இது மினுக்கு மினுக்குங்கிறது, நடுவில் இடம் இருப்பதாக நாம் நம்முடைய பர்செப்ஷனில் பார்க்குறோம். இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது, அதை பர்சீவ் பண்ணுறதுனால இந்த ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. அப்போ கண்ணுக்கும் எந்த புலனுக்கும் புலனாகாத அந்த டைமென்ஷன்லெஸ் தன்மை இருக்கே, அதுதான் அங்கே இருக்குது. அது இங்கே ஆடுகிறது. அந்த ரகசியத்தை புரிந்து கொள்வது தான் சிதம்பர ரகசியம். அந்த ஆகாசஸ்தலத்தில் கலந்தவர் வான் கலந்த மாணிக்க வாசகர். அவருக்கு எங்கே குருந்த மரத்தடியில் காட்சி கொடுத்து அவரை ஆட்கொண்டார்னு சொன்னால் திருப்பெருந்துறை. இந்த திருப்பெருந்துறைக்கே ஆவுடையார் கோயில்னு தான் பேர் இன்னைக்கு. அங்கே இருக்கிற சுவாமி ஆத்மநாதேஸ்வரர். கோவிலில் போய் பார்த்தோம்னா அங்கே லிங்க பானமே இருக்காது. ஏன் ஆவுடையார் கோயில்னு பேருன்னா, ஆவுடை மாத்திரம்தான் இருக்கும். சிவலிங்கம் இருக்கே, சிவலிங்கத்தில் அந்த பீடம் மாதிரி இருக்கிறதுக்கு ஆவுடைன்னு பேர். அதுக்கு மேலே இருக்கிறது லிங்கபானம். லிங்கபானமே இருக்காதுங்க. அதனால தான் அது ஆவுடையார் கோயில். என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய ஆத்ம அனுபவமாக இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் இருக்கிற அந்த பரமனை அங்கே பொருத்தி காண வேண்டும். ஆத்மநாதேஸ்வரர். யாருடைய ஆத்மநாதேஸ்வரர்? ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளேயும் இருக்கிற அந்த பரமனை அங்கே பொருத்தி பார்ப்பதுங்கிறது தான் ஆவுடையார் கோயில். இவருக்கு எங்கே தடுத்தாட்கொண்டு இவரை தன்னுடைய சீடனாக, தன்னுடைய அடியாராக ஏற்றுக்கொண்டார்னா ஆத்மநாதேஸ்வரரில் ஏற்றுக்கொண்டார். ஆத்மநாதேஸ்வரர்லேருந்து அந்த ஆன்மா அப்படியே வானப்பெருவெளியில் பரம்பொருளோடு கலந்து போச்சு. அதை வச்சுட்டு தான் வள்ளலார் வான் கலந்த மாணிக்க வாசகர். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். மாணிக்க வாசகர் அப்படி நேரம் அப்படியே கலந்துட்டாராமே, இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்போம். இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறத பிற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் காட்டும். அதே சிதம்பரம் சம்வேர் அரவுண்ட் 1575 அங்கே ஒருத்தர் நின்றுண்டு பாடினார். தினம் பாடுவார். அதே சிதம்பரத்துக்கு அதே சிதம்பரத்திலேயே தங்கி தினம்தோறும் அங்கே சந்நிதியில் நின்று பாடக்கூடியவர் ஒருத்தர். அன்னைக்கும் பாடினார். பாட ஆரம்பிக்கிறச்சே அவருக்கு திடீர்னு அன்னைக்கு ஒருத்தர் நினைவுக்கு வந்துட்டார். மாணிக்க வாசகர் நினைவுக்கு வந்தார். மாணிக்க வாசகர் பேர் எனக்கு தாராயோ அப்படின்னு கேட்டுண்டே பாடினார். மாணிக்க வாசகருக்கு உன்னோட கலந்து போகிற ஒரு பாக்கியத்தை கொடுத்தியே, எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க மாட்டியா? மாணிக்க வாசகர் பேரு எனக்கு தாராயோன்னு ஆரம்பித்து பல்லவி அனுபல்லவி சரணம்னு பாடினார். பாடி முடிக்கிறச்சே அவரையும் காணோம்.
மாணிக்கவாசகர் பேர் எனக்கு தாராயோன்னு கேட்டவர் அதே மாணிக்கவாசகர் பேரில் அதே பேற்றை கொண்டு அதே மாதிரி அம்பலவாணரோடு சேர்ந்து போனார் முத்துத்தாண்டவர். இது நடக்குமா அப்படின்னா, மாணிக்கவாசகர் 9th செஞ்சுரின்னு வச்சுட்டா கூட 9th செஞ்சுரி எங்க, 16th செஞ்சுரி எங்க? 16th செஞ்சுரியில் அது நடந்தது. இப்போ இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது, நடக்கும் அப்படின்னா நடக்கும். நம்பியவர்களுக்குத்தான் நடராஜர் அப்படிம்பார்கள். அப்படி நம்பக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த சிவராத்திரி திருநாள். மாணிக்கவாசகரை இந்த சிவராத்திரி திருநாளில் இன்னமும் கொஞ்சம் எண்ணி பார்க்கலாம். பகவான் யாருன்னு ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொன்னார். எல்லா பாடல்களுமே அவருடைய பாட்டெல்லாம் வள்ளலார் சொன்ன மாதிரி உருக்கக்கூடிய பாடல்கள் தான். 51 பதிகங்களையும் பார்க்கறதுக்கு நமக்கு கால அவகாசம் இல்லை. பகவானை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது, அவரை என்னான்னு காட்டுறது சொல்கிறார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துகனே. எப்படி காட்டுறார்? வானாகி, சரி, வான் கலந்த மாணிக்கவாசகன் அவர்தான் வானாகி, வானமாக இருப்பவர். பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்லேயே எப்படி ஒவ்வொரு பூதமாக தெய்வத்தை பார்க்கிறோம். ஆகாசஸ்தலம் சிதம்பரம்னா அங்கே ஆகாச வடிவத்தில் இருக்கிறார்னு கணக்கு. காளஹஸ்தியில் காற்று வடிவத்தில் இருக்கிறார். திருவண்ணாமலையில் அக்னி வடிவத்தில் இருக்கிறார். திருவானைக்காவில் அப்பு வடிவத்தில் நீர் வடிவத்தில் இருக்கிறார். திருவானைக்கா அதனால்தான் கோவிலே கொஞ்சம் கீழே இருக்கும், சாதாரண லெவலில் இல்லாமல் அந்த ஆற்றங்கரைக்கு இறங்குற மாதிரி இருக்கும். அந்த கர்ப்பகிரகத்திலையும் கொஞ்சம் நீர் சுரந்து கொண்டே இருக்கும். நில வடிவத்தில் அப்படின்னா ஒரு பக்கம் காஞ்சிபுரம், இன்னொரு பக்கம் திருவாரூர். இந்த ரெண்டுமே நிலத்திற்கான ஸ்தலங்கள்னு கணக்கு. அப்போ பஞ்சபூத ஸ்தலங்களாக 5 ஸ்தலங்களாக 5 வடிவங்களிலேயும் 5 பூதங்களாகவும் தெய்வத்தை வணங்குகிற வழக்கம். அந்த வழக்கத்தை வச்சுட்டோன்னா வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, வானம் மண், இதுக்கு நடுவில் வழியாகி காற்றாகி ஒளியாகி நெருப்பாகி, இதுக்கப்புறம் அப்படியே இந்த லோகத்திற்கு லௌகீகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவன்களுக்கு வந்தார். பஞ்சபூதங்களாகிங்கிறதுல 4 சொல்லிட்டார். இந்த 4 சொன்னதுக்கப்புறம் இந்த பிண்டங்கள் பஞ்சபூதங்களால் ஆன இந்த பிண்டங்கள், இதை பற்றி சொல்லும்போது சொன்னார் ஊனாகி உயிராகி. ஊன் உயிர், ஊன்னா இந்த உடம்புன்னு வச்சுக்கலாம், தேகம்னு வச்சுக்கலாம். ஊன்னா மாமிசம்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த தேகம்ங்கிறதே மாமிசம் தானே. அப்போ ஊனாகி உயிராகி, இந்த ஊனுக்குள்ளே இருக்கிற உயிராகி. தெய்வம் எங்கே இருக்கிறது? வானாக இருக்கிறது, மண்ணாக இருக்கிறது, வழியாக இருக்கிறது, ஒளியாக இருக்கிறது, ஊனாக இருக்கிறது, உயிராக இருக்கிறது. இதுக்கப்புறம் சொன்னார் பாருங்கள், உண்மையுமாய் இன்மையுமாய். உண்மையாகவும் அவர்தான் இருக்கார், உண்மை இல்லாததாகவும் அவர்தான் இருக்கார். அதுதான் அந்த அல்டிமேட். நேத்திக்கு பார்த்தோமே, வெளிச்சம் தெய்வம், அப்ப இருட்டு யாரு? அவரும் தெய்வம் தானே, அதுக்குள்ளேயும் தெய்வம் தானே. உண்மைதான் தெய்வம் அப்படின்னா உண்மை இல்லாம சொல்ற வார்த்தைக்குள்ள அவர் இல்லையா? உண்மை இல்லாம சொல்ற வார்த்தைக்குள்ள அவர் இருக்காரா இல்லையா? அந்த வார்த்தைக்குள்ளேயும் அவர் தானே இருக்கார். ஹிரண்யன் எங்க இருக்கார் நாராயணன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். எங்கடா இருக்கார் உங்க நாராயணன்? பிரகலாதனை பார்த்து கேட்டான். பிரகலாதன் சொன்ன பதில் நமக்கெல்லாம் தெரியும். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். கம்பர் என்ன பண்ணார்? இந்த காட்சியை கொஞ்சம் விவரிக்கிறார். ஒரு டயலாக் பிட்வீன் பிரகலாதன் அண்ட் ஹிரண்யன். ஹிரண்யன் கேட்டுட்டான். கேட்ட உடனே பிரகலாதன் பதில் சொல்கிறான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு நம்ம சாதாரணமாக பழமொழியாக சொல்கிற மாதிரி சொல்லாமல் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறார்.
தூணிலும் உளன் அணுவை சதக்கூறிடும் கோணிலும் உளன். தூண்லையும் இருப்பான். சின்னதாக இருக்கிற அணுன்னு ஒன்று இருக்கே, ரொம்ப சின்னது. அணுன்னா சின்னதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அந்த அணு ரொம்ப ஸ்மால் பீஸ்னு ஒன்று எடுத்து அதை 100 போட்டால், ஸ்மால் பீஸை 100 போட்டால் அந்த 100வது சின்ன பீஸ் இருக்கே அதுக்கு கோன்னு பேர். தூணிலும் உளன் அணுவை சதக்கூறிடும் கோணிலும் உளன். இதோட நிறுத்தல. இதுக்கப்புறம் ஒன்று சொன்னான், நீ சொன்ன சொல்லிலும் உளன். நீ சொன்ன சொல்லிலும் உளன்னா என்ன அர்த்தம்? நீ இப்போ கேட்டிய ஒரு கேள்வி, உனக்கு அழிவு வேற எங்கேருந்து வரப்போறது இல்லை, அந்த கேள்வியிலேருந்து தான் வரப்போகிறது. ஹிரண்யன் மகா புத்திசாலி. நாம் நினைக்கிறோமே புத்திசாலித்தனம் அப்படின்னு, அந்த புத்திசாலித்தனத்தில் உச்சத்தில் நின்னவன் ஹிரண்யன். பகவான் இங்கே வராருன்னு வச்சுப்போம். இன்னைக்கு சிவராத்திரி வரதுன்னு முடிவு பண்ணிட்டார். அதனால டக்குன்னு வந்து இங்கே நிற்கிறார். வந்து நிற்க போகிறாருன்னு நமக்கு தெரியும். ஒரு 5 minutes முன்னால் இன்ஃபர்மேஷன் வந்துடுது. அவர் என்ன சொல்லி அனுப்பிச்சிட்டார், 5 நிமிஷம் நான் இங்கே இருப்பேன், அவரவர்கள் என்னென்ன வேணுமோ வந்து டக்கு டக்குன்னு கேட்டால் இம்மீடியட்டாக கிராண்ட் பண்ணிடுவேன், அதனால் எல்லாரும் ரெடியாக இருக்கணும். அவர் வரப்போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே இங்கே வேக வேகமாக என்ன கேட்கலாம், உனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், இல்லை நான் அதை கேட்கல, நான் இதை கேட்குறேன் அப்படின்னு ஏதோ லிஸ்ட்டெல்லாம் போட்டு பேனா இருக்கா பேப்பர் இருக்கா எழுதிக்கலாமா, இல்லை செல்ஃபோன்லேயே நோட்ஸில் போட்டுக்கலாமா, ஏதோ பண்ணி எல்லாம் பிளான் பண்ணி அவர் வந்து நிற்பார். வந்து நின்று இப்படி பார்த்துட்டே இருக்கிறச்சியே 5 நிமிஷம் ஆகிடும், காணாமல் போயிடுவார். போயிட்டாரா கேட்கணும்னு நினச்சேன்னா அவரை பார்த்த உடனே கையும் ஓடலை காலும் ஓடலை, அப்படி தானே சொல்லுவோம் நாம். சரி, அப்படியே பிளான் பண்ணி அவர்கிட்ட ஒன்று கேட்டு அவர் அது இல்லை அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக அடுத்த பிளான் நமக்கு நினைவுக்கு வருமா? எத்தனை சந்தர்ப்பத்தில் பகவான்கிட்டே வேண்டாம், கூட இருக்கிற சக மனிதர்கள்ட்டையே, பத்தியா அப்போ தோணலை பாரு எனக்கு இதை சொல்லணும்னு, அப்போவே தோணியிருந்தா சொல்லியிருப்பேனா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? ஆர்டினரி கான்வர்சேஷனில் ஒருத்தர் சொன்னதுக்கு அடுத்தது இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறச்சே எத்தனை சமயத்தில் வி ஃபால்டர், வி டிலே இருக்கா இல்லையா? பகவான் வந்து நிற்கிறார், ஏதோ ஒன்றை கேட்கிறார்கள், அதெல்லாம் முடியாதுப்பா அப்படிங்கிறார். உடனே அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆனால் இன்டெலிஜெண்ட்டாக கவுண்டர் பண்ணுற மாதிரி இன்னொன்று கேட்கணும்னு சொன்னால் எவ்வளவு தூரத்திற்கு ராட்சசர்கள்லாம் புத்திசாலிகளாக இருந்திருந்தா எவ்வளவு பிளான் பண்ணியிருந்தா முடியும். ஹிரண்யன் அந்த குரூப்லேயே மகா புத்திசாலி. அவன் கேட்குறான், வரம் கேட்குறான், எப்படிலாம் எனக்கு இதனால் மரணம் இல்லை, இதனால் மரணம் இல்லை, எப்படி வெளியில் சாகக்கூடாது, உள்ளே சாகக்கூடாது, பகலில் சாகக்கூடாது, ராத்திரியில் சாகக்கூடாது, எவ்வளவு திங்க் பண்ணியிருக்கணும். திங்க் பண்ணது மாத்திரமில்லை, மகா புத்திசாலி எங்கே தெரியறது தெரியுமா? மும்மூர்த்திகளின் ஆயுதங்களால் அழிவில்லைனா. மும்மூர்த்திகளின் ஆயுதங்களால் அழிவில்லை. சிவபெருமான்கிட்ட ஆயுதம் இருக்கு, மகாவிஷ்ணுகிட்ட ஆயுதம் இருக்கு. பாவம் அந்த பிரம்மா, அவர்கிட்ட என்ன ஆயுதம் இருக்கு? ஏதோ ஒரு கமண்டலம், ஒரு தண்டம், தண்டத்தால் பொட்டுன்னு கமண்டலத்தில் தட்டினா மண்ணாலான கமண்டலம் அவ்வை சொன்ன மாதிரி உடஞ்சி போயிடும். அவர்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னு, மும்மூர்த்திகளின் ஆயுதங்களால் மரணம் இல்லை. அங்கே தான் அவனுடைய புத்திசாலித்தனம். அவன் நினச்சி பார்த்தான், சாதாரணமாக எங்கே பிரச்சனை வரும் ராட்சசர்களுக்குன்னா முனிவர்கள் சாபம் கொடுப்பார்கள், அந்த சாபத்தில் தான் சிக்கிக்கொள்வார்கள். ராவணன் கூட சாபம் வாங்கினான், நந்திகேஸ்வரர்கிட்ட சாபம் வாங்கினான். அப்போ சாபம் இருந்ததுன்னா என்னதான் வரம் வாங்கியிருந்தாலும் எங்கேயோ ஒரு நெகட்டிவ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிரும். இவன் எவ்வளவு புத்திசாலி, பிரம்மா நாக்கில் இருக்கார், பிரம்மா கல்விக்கு அதிபதி, பிரம்மா வாக்குக்கு அதிபதி, பிரம்மாவின் ஆயுதம்னும் கேட்டு வாங்கிட்டோம்னா பிரம்மாவினுடைய ஆயுதம் என்பதே வாக்குதானே, அந்த வாக்கினாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. எவ்வளவு புத்திசாலி! இப்போ அவனை விட புத்திசாலி அவன் புள்ள.
அவன் சொன்னான், நீ சொன்ன சொல்லிலும் உளன், வெளியிலேந்து வரப்போகிற அழிவு இல்லை, வெளியிலேந்து வர வார்த்தை இல்லை, நீ சொன்ன வார்த்தை எங்கே இருக்கான்னு கேட்டியா இல்லையா, அந்த வார்த்தைக்குள்ளேயும் இருக்கான். அந்த வார்த்தைக்குள்ளேயும் பகவான் இருக்கிறார்னா, வார்த்தை தப்புன்னு நினைக்கிறோம், வார்த்தை பொய்ன்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளேயும் அவர் தானே இருக்கார். உண்மையுமாய் இன்மையுமாய், உண்மையாக இருப்பவரும் அவர்தான், உண்மை இல்லாதது போல உங்களுக்கு தெரிந்தாலும் அதற்குள்ளே இருக்கிற நிரந்தர சத்தியம் அவர்தான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி, கோன்னா அரசன் தெரியும், கோனாகி. இதுக்கு அப்புறம் சொன்னார் பாருங்கள், யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி. அவன் கூத்தாடி, சிவபெருமானுக்கு கூத்தாடின்னு பேரு. ஏன்னா கூத்து ஆடக்கூடியவர், தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானேனா கூத்து ஆடிக்கொண்டே இருக்கக்கூடியவர். ஆனால் அவர் என்ன பண்ணுறார், அவர் ஆடுறார். அவர் ஆடுறாரா, எங்களெல்லாம் ஆட்டுவிக்கிறார். எங்களெல்லாம் எப்படி ஆட்டுவிக்கிறார் தெரியுமா? நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறோம், நான் தான், என்னோடது தான், நான் தான் பெரிய ஆள், என்கிட்ட இருக்கிறது தான் பெரிய விஷயம், யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவான். இல்லாத ஆட்டம் போடுறோமே, என்னோடது என்னோடது அப்படின்னு, இந்த அகங்காரமும் மமகாரமும் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆட வைக்கிறானே அந்த கூத்தாடி. யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துகேனே. தான் அப்படி இருக்கிறது மாத்திரமில்லை, எங்களெல்லாம் இப்படி ஆட விட்டு வேடிக்கை பார்க்குறானே, என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், இந்த ஆடும் வரை ஆட்டம்னு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய எங்களெல்லாம் ஆட விட்டு வேடிக்கை பார்க்குறானே, அவனை நான் என்ன வார்த்தை சொல்லி வாழ்த்துவேன். டிவினிட்டின்னு சொல்கிறோமே, டிவினிட்டிக்கு இதை விட ஒரு கம்ப்ளீட் டெஃபினிஷன் வேற யாராவது கொடுக்க முடியுமா? டிவினிட்டி என்னங்கிறத மொத்தமாக சுற்றி கொண்டு வந்து இதுதான். அந்த தெய்வத்தை பலவிதமாக வர்ணிக்கிறார். ஒரு இடத்துல சொல்கிறார், நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா,